சிங்கப்பெண்ணை சீனிக் எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, அன்பு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன், ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாரும் அதிர்ச்சிடுறாங்க. ஆனால் அவங்க மாமாவும் அவங்க அத்தையும் சரி அவனுக்கு பிடிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனந்தியும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா எம்பே கோவப்படுறாங்க. நீங்கள் சொன்னோன்னா அவனுக்கு அப்படி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, என் வீட்டுக்கு மருமகனா துளசி தான், இவ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன்டா, என் வீட்டுக்கு மருமகளை எக்காரணத்தை கொண்டு இவ வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னா அன்பு என்ன செய்யாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் மகேஷ் கோயிலுக்குள்ளே வராரு. உடனே மகேஷ் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, கவலையே படாத அன்பு, உனக்கு பிடிச்ச பொண்ணவே நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தி எம்ப டல்லாக இருக்காங்க. உடனே மகேஷ் சொல்கிறாரு, எதுக்கு ஆனந்தி நீ டல்லாக இருக்க, அன்புக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையும், நீ கவலையே படாதா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே என்ன சொந்தியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மகேஷ் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த அன்பை வச்சு மகேஷ் ஆனந்தியை வெறுக்கிற மாதிரி செய்யலாம் பார்த்தா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.